ஹலோ ஆல், இது ஒரு ஜெய் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். ஆக்சுவலாக இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்குது, என்சிஆர்டிலே சொல்லலாம். காஸ்லாவோட அப்ளிகேஷன் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி வச்சுட்டு லீனியர் ஒயரோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு லாம்டா பை 2π எப்சிலான் நாட் ஆர். ஆருங்கிறது ஒரு டிஸ்டன்ஸ். ஆனால் இங்கே என்ன நம்ம பார்க்குறோம்னா கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே ஒரு டைபோல் இருக்குது. இதே கொஷினை கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி அட் த எண்ட் ஆஃப் திஸ் ப்ராப்ளம் நம்ம எப்படி பார்ப்போம் டைபோல் என்னன்னு. சரி, இப்போ டைபோல் எந்த டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு? ஃபீல்டு போகிற டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. -q2 + q நீங்கள் வச்சுக்கோங்க, ஓகேவா? எஸ். இப்போது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை ஆகுமா? ஆகும். இங்கேயும் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை ஆகுமா? ஆகும். இங்கே ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு E1 வச்சுப்போம், இங்கே ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு E2 வச்சுப்போம் டெஃபினட்டாக. ஏன்னா டிஸ்டன்ஸ் என்ன? 2a. இது ஒரு நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் கண்டிப்பாக. ஏன்னா டிஸ்டன்ஸை பொறுத்து எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறும் ஷோராக. சரி, இப்போது இந்த -q ஆக்ட் ஆகிறது E1 எடுத்துக்கோங்க, +q ஆக்ட் ஆகிறத E2 எடுத்துக்கோங்க. சம்மில் நிறைய டீட்டெயில் இருக்குது. இந்த டிஸ்டன்ஸை வந்துட்டு ஆர்னு எடுத்துப்போம், சென்டரில் ஆர்னு எடுத்துக்கோங்க. அதுதான் டைபோல் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ P = Q இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் இங்கிருந்து நீங்கள் ஆர்னு தான் எடுத்துக்கணும், கரெக்டாக? அப்போ நான் இந்த டிஸ்டன்ஸ் டைபோலோட டிஸ்டன்ஸை நான் dr எடுத்துக்கிறேன். வெரி ஈஸி. ஓகே, அப்போ Q = P/dr வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் தான் நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். அதை நான் இப்படி ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனு கொண்டு வந்துடுறேன். சரி, இப்போ F நெட் என்னன்னு பார்க்கலாம். F நெட் இங்கே ஒரு எஃபெக்ட் ஆகும், இங்கே ஒரு எஃபெக்ட் ஆகும். EQ கரெக்டா? சரி, இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு? ரைட் சைடு போயிட்டு இருக்காங்க. அதனால நான் ஃபோர்ஸையும் அதே சைடு எடுத்துக்கிட்டு E2 - QE1 எடுத்துக்கிறேன். QE2 - QE1. சரி, இப்போ Qவை காமனாக வெளியில் எடுத்துடலாம். E2 - E1 எதனால் அப்படின்னா +q மேலே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆக்ட் ஆகும், -q மேலே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆக்ட் ஆகும். டிஸ்டன்ஸ் மாற எலக்ட்ரிக் ஃபீல்ட் மாறும். சொல்லப்போனால் இது ஒரு நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான், இது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டே கிடையாது. சரி, இப்போ F தான் கேட்டிருக்காங்க. F = இந்த Q நான் எழுதியிருக்கேன், P/dr எழுதியிருக்கேன். ஓகே, இந்த E2 - E1 நான் Dன்னு எழுதிக்கிறேன். நான் எதுக்காக இந்த செக்ஷனில் கொண்டு வரேன் அப்படின்னா இங்கே டிஸ்டன்ஸ் மாற எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறுது, அதனால நான் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆகணும். D/dr. ஓகே, ஆரை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். இது என்சிஆர்டி கான்செப்ட், கரெக்டா? அப்போ P இன்டூ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப், that is with respect to dr, lambda by 2π epsilon naught r. சார், இந்த ஆரை மேலே எடுத்துகிட்டு போங்க. F = lambda, இது எல்லாமே கான்ஸ்டன்ட், கரெக்டா? P எடுத்துக்கோங்க, epsilon naught r⁻⁻1 d/dr. அதை மட்டும் தான் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். அப்போ ஆன்சர் என்ன? -1, வெரி இம்பார்ட்டன்ட். -1 r⁻⁻1 which is equal to -r⁻2 is equal to -1/r². பக்கா? சரி, அப்போ F = இதெல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. ஆன்சர் இதுதான். P λ/2π epsilon naught -1/r². இந்த மைனஸ் எதை தெரியுமா மீன் பண்ணுது? ஃபோர்ஸ் யூஸ்வலாக நெகட்டிவ்ல வந்தால் அது அட்ராக்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னு அர்த்தம் சார், அது பேசிக். இந்த சைடு போகிறாங்க ஃபோர்ஸ், கரெக்டாக? டைரக்ஷன் கூட எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ லெஃப்ட் சைடு போகிறனால அது அட்ராக்ட் ஆகுதுங்கிறத சம்மில் எடுத்துக்கலாம். ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் F = P λ -2π epsilon naught r². இந்த மைனஸை நீங்கள் போடாமல் நீங்கள் அட்ராக்டிவ் அப்படின்னு எழுதிக்கலாம். பக்கா. இப்போ சம்மை கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணலாம். கஸ்டமைஸ்னா இதே மாதிரி சம்மு வேற செக்ஷன்லேயும் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரெட்டுக்கு அலாங் டைபோல் டைரக்ஷன். ஓகே, இப்போ நான் த்ரெட் எப்படி எடுத்துக்கிட்டேன்? ஓகே, டைபோல் எப்படி மேலே போகுது? ஓகே, இதான் அலாங் த த்ரெட்டு டைபோல் டைரக்ஷன் கொடுத்தாச்சு. இது -q, இது +q. இப்போ நெட் ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0, தெரியுமா? எப்படின்னு பார்க்கலாம் பாருங்களேன். இவங்க ஏன் சைடு வான்னு பிடிச்சி அட்ராக்ட் பண்ணும், கரெக்டா? இது இந்த சைடு பிடிச்சி அட்ராக்ட் பண்ணும். நெட் ஃபோர்ஸ் 0. இது சுத்த ஆரம்பிக்குமே தவிர இங்கே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதே ஃபோர்ஸ் தான் இங்கே ஆக்ட் ஆகும். இப்போ இது ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். டார்க் இருக்கும், ஆனால் நெட் ஃபோர்ஸ் 0. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷின் படிக்கும்போது நீங்கள் இதை கஸ்டமைஸ் பண்ணி படிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த கான்செப்டில் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகமாக கிடைக்கும். அண்ட் பேசிக்கில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணி சம் வந்தால் நம்ம ஸ்ட்ராங்காக அப்ரோச் பண்ணணும்னு ஒரு ஆட்டிடியூட் வரும். ஸோ இந்த இடத்துல நெட் ஃபோர்ஸ் 0, பட் சுத்த ஆரம்பிக்கும், டார்க் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போது τ = P sin θ கேட்டாலும் உங்களால் செம்ம கிளியராக ஒர்க் பண்ண முடியும். இந்த ஈக்கு பதிலாக என்ன போடுவீங்க? λ/2π epsilon r போடுவீங்க. P கொடுத்துருக்காங்க sin 90. சூப்பரில். இது மாதிரி கொஷின் வேறு டைமென்ஷனில் வந்தாலும் நம்ம போட்டுடலாம். தேங்க்யூ, கீப் ஆன் வாட்சிங்.